2 மகன்கள் எனக்கு. சரி. நான் சென்னையில தான் இருந்தேன். படிச்சது பெயின் ஸ்கூல் அண்ட் எத்ராஜ். ஐ டிட் மை BA கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். ஓகே. அரும்பாக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு 2 பேருக்கு முன்னமே அறிமுகம் உண்டா? எப்படி சேர்ந்தீங்க ஒண்ணா ஒரு அணியா? எங்க 2 பேரோட பசங்களும் சேம் ஸ்கூல். ஓஹோ, நீங்க பேரண்ட்ஸ் அசோசியேஷன் மூலமா மீட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. சரி, அங்க பார்த்தப்போ மீனாட்சி உங்களோட பேர் பண்ணி நல்லா விளையாட முடியும்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல, ஆக்சுவலி மீனாட்சி தான் இந்த மங்கையர் மலர்ல பங்கேற்றாங்க. நான் கிடையாது. அவங்க she has chosen me to be her partner. அந்த கடைசி கட்ட போட்டியில நாங்க 2 பேரும் சேர்ந்து பங்கேற்றோம். Very nice to see you both here. Good luck. இதே மாதிரி மங்கையர் மலர் சார்பா உங்களுக்கு எதிரணியில வந்திருக்கவங்களை நீங்க ஏற்கனவே செலக்ஷன்லயே பார்த்திருப்பீங்க. அவங்கள வரவழைப்போம். லெட்ஸ் வெல்கம் புஷ்பலதா அண்ட் சுகன்யா. சுகன்யா, மங்கையர் மலர் அணி சார்பா நீங்களும் வந்திருக்கிறீங்க. சுகன்யா, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பேக்ரவுண்ட். தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். B.Tech IT பண்றேன். இப்போ 4th இயர் போறீங்க? 4th இயர். ஓகே, சரி. கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 3rd இயர். சரி, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசை, ஆவல் எப்படி வந்தது? இல்ல, நாங்க வாரம் பார்ப்போம் உங்க ஷோவை. பட் பார்க்கும்போது டிவில நாங்க எக்ஸைட் ஆனது உண்டு நிறைய நாள். அதனால நாங்க விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல ஒரு ஆர்வத்துல வந்தது. அவங்க எல்லாம் கெஸ் பண்ணும்போது வீட்ல உட்கார்ந்து நீங்க கெஸ் பண்ண முடிஞ்சதா? உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? நாங்க இப்படி சொல்லிருக்கலாமே அப்படி சொல்லிருக்கலாமே நிறைய கெஸ் பண்ணிருப்போம். அதனால நம்மளே விளையாடும்போது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு தான் மெயினா அது ஒரு ஆர்வம். முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணாதீங்க. சரி, ஓகே. திருமதி புஷ்பலதா, உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. நான் ஹோம் மேக்கர். சரி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சரி. அவ இன்ஜினியரிங் முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பிரைவேட் கம்பெனில. சரி. நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? 2 பேரும் சேர்ந்து தான் போட்டது. பட் செலக்ட் ஆனது ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்களா? என்னோட அண்ணா பொண்ணு இவ. ஓ, சரி சரி, அப்படி சொல்லுங்க. ஓகே. அதனால அவ தான் செலக்ட் ஆனது அவ. அதனால சரி, ஓகே, அவ முன்னாடியே 2 பேரும் பேசிட்டோம். நான் போட்டாலும் அவளை கூப்பிடணும், அவளை போட்டா நான் கூப்பிடணும் அப்படின்னு மாறி மாறி மிரட்டி இருந்தீங்க. உங்களுக்கு வீட்டுல இருந்து பார்க்கும்பொழுது இதுல நிச்சயமா நம்ம போனா ஈஸியா சொல்லலாம்னு தோணி இருக்கும். அதெல்லாம் தோணிட்டு, பட் இங்க வரச்சே கொஞ்சம் பயமாயிடுது. இங்க ஹாட் சீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு. திருமதி புஷ்பலதா, சுகன்யா, உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இதில் எக்ஸ்பர்ட்ஸ், அதனால் உங்களுக்கு ஒன்று நான் விதிமுறைகளெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நேரடியாக துவக்கிடலாம். யார் முதல்ல விளையாட போகிறா? நாங்கள் முதல்ல. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. சரி, மீனாட்சியும் ரஷ்மி முதல் சுற்று துவக்க போகிறாங்க. நீங்கள் அமர்ந்திருக்கலாம், வாங்க. சரி, மங்கையர் மலர் அணி அப்படி என்னதான் பண்ண போறீங்கன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா 3000 பேர்ல இருந்து செலக்ட் ஆகி பெஸ்ட் டீமாக வந்திருக்கிறீங்க. மீனாட்சி அண்ட் ரஷ்மி, வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். துவக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கட்டில், மெத்தை, குட். இடிப்பது, சுத்தியல், குட்டி, உளி. நெக்ஸ்ட் வேர்ட் போயிடும். உடுக்கை, சிவன், உலக்கு, உரம், கடைசி உரல், தண்ணீர், தாகம், பாதுகாப்பது, அணை, எக்ஸலென்ட். சிவன், பார்வதி, கொடு, சக்தி. ஓ, வெரி குட். இடிப்பது, சுவர், உங்க க்ளூ என்ன பெட்டரா குட்டி, இருக்கும்? செங்கல். இன்னும் வேற க்ளூ யோசித்து பாருங்க. முதல், தடங்கல். இது என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? அதை ஒட்டி ஏதாவது க்ளூ கொடுங்க. அப்புறம் ஆயுதம். அப்படி சொல்லுங்க. கடப்பாறை, குட்டி, சுத்தியல், இடிப்பது, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. குத்துவது, அப்படி சொல்லணும். கத்தி, ஆயுதம். ஆயுதம், குத்துவது. நாங்க ஒரு க்ளூவா டெக்னிக்கலா உங்களுக்கு குட்டின்னு ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். வெட்டி, மண்வெட்டி. குத்துவது நாங்களே மண்வெட்டி வச்சு குத்துவோமா? இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. வேற ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா பாருங்க. பொருள், ஈட்டி. வெரி குட். ஆயுதம், குத்துவது அப்படின்னா இதை தாண்டக்கூடாது. ஒரு 3 நாள் தான். முதல்ல நீங்க சொன்னதுதான். என்ன சொல்லிட்டே இருந்தீங்க? ஆமா, அதுக்கு பதிலா என்ன சொன்னீங்க?
இடிப்பது நீங்க இடிப்பது. அதுல தான் மிஸ்கைட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். முதல்ல அர்த்தத்தை விளங்கிக்கிட்டு க்ளோஸரா க்ளூ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆயுதம். ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு நீங்க அங்க போன பிறகு தான் தெரியும், பிளைண்டா இருக்கும். நீங்க சொல்றதை வச்சு தான் அனுமானிக்கணும். வெரி குட். 5 இஸ் வெரி குட் ஃபார் a beginning. வாங்க நீங்க வாங்கம்மா. உங்களுக்கு விதிமுறைகள் எல்லாம் அத்துபடி மனப்பாடம், நேரடியா துவக்கிடலாம். சுகன்யா, ரெடி? your time starts now. மலை, மடு, உச்சி, சிகரம், வேறு, முகடு, நான், கெட்டவள், பாஸ், அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட், குழப்பம், தெளிவு, குட் அச்சம், பயம், குட், மனைவி, கணவன், உறவு, நோ ஒரு க்ளூ, வீடு, வீடு, அன்பு, மனைவி, மனைவி. நீங்க முதல்ல கணவன் சொன்னீங்க, திரும்ப மனைவின்னு சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ இருக்கு. தலைவி, பொருள், மனைவி, பொருள். அடுத்த சொல்ல போலாமா? சாப்பாட்டுக்கு, உணவு, தேவை, அரிசி, சுவை, உப்பு, அத்தை உப்பு எவ்வளவு யோசிக்கிறாங்க. உச்சி, தலை, மலை, மலை, சிகரம், வேறு சொன்னாங்க முதல்ல. சொல்லுங்க. தாழ்வு, உயர்வு, வேறு, மலை, சிகரம்லாம் சொன்னாங்க. நான் ஒண்ணு சொன்னாங்களே, அது ஞாபகம் இருக்கா? உயர்ந்தது, பாதி, உயர்ந்த, உயர், நீங்க தான் கொண்டு வரணும் அவங்கள எப்படியா பக்கத்துல. நான், உயரம். ஆமா, முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. ஒரு செகண்ட் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருப்போம். உயரமா விட்டுட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. உயர்வு, உயர்ந்தது, அதோட எல்லா ஃபார்ம்ஸும் சொல்லியாச்சு. உயரம் விட்டாங்க. அதான் நான் சொன்னா, நான் உயரம்னு. மலை, சிகரம், இன்னொன்னு தாரம், அப்புறம் இன்னொன்னு கூட விட்டுட்டமே. தாரம், தாய். தாய் வந்து தாரம், மனைவி சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்ப அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாமா? ஆமா, 3 தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்த ரவுண்ட்ல சரியா காம்பன்சேட் பண்ணிடணும். வாங்க நீங்க வாங்க, ரஷ்மி அண்ட் மீனாட்சி. இப்ப இடம் மாறி நிக்கிறீங்க. இப்ப தெரிஞ்சுக்குங்க 2 இடத்துலயும் எது அதிக சிரமம்னு. ரெடி? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பொறுப்பு, விருப்பு, யாருக்கு? பெற்றோருக்கு, நிச்சயம் உங்களுக்கு இல்ல. மற்றோர், குழந்தை, மற்றோர், மாணவர். எங்கேயோ போயிட்டீங்க விலகி. அவங்க ரொம்ப முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அடுத்தவர், நெக்ஸ்ட் வேர்ட். சூரியன், சந்திரன், திமுக, உதயம், வெரி குட். தற்காலிகம், நிரந்தரம், கிடங்கு, மடங்கு, சரியா பொருள் புரிஞ்சிட்டு சொல்லுங்க. அது என்னது தெரியுமா? அது என்னன்னு? சரியா தெரியல. அடுத்தவர், பாராட்டு, புகழ், குட். 3. பொறுப்பு, பொறுப்பு, குழந்தை, யாருக்கு? பெற்றோர். அதான். நீங்க பெற்றோருக்குன்னு சொன்னீங்க முதல்ல. எப்படி ஒத்துக்குவோம் பெற்றோர்ல அது? வில், வேல், எய்வது, அம்பு. வெரி குட், வெல் டன். 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் சென்டம் ஒரு அரியர்ஸ் கூட இல்ல. 5 + 5 10. பாப்போம் ரிவர்சல் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. கம் ஓவர், நீங்க அங்க வெயிட் பண்ணி. ரெடி? your time starts now.
கல். மணல். 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 பெரிய. பாறாங்கல். பாதி. பாறாங்கு. அப்படி ஒண்ணு இருக்கா? கல். கல் பெரிய. சொன்னாங்க. நீங்க பாறாங்கல், நீங்க பாதி சொன்னா பாறாங்கா? பாரம். வேற ஏதாவது க்ளூ குறை. வேற வேர்டா? அதுக்கு இன்னொரு க்ளூ குறைன்னு சொல்றாங்க. குறை. நிறை. பாலம். கல்லை விட்டுட்டு நேரா நிறைக்கு வந்தா எப்படி? அதை ஒட்டி இதை யோசிக்கணும்ல. இல்ல, அடுத்த வேர்ட். சுவடி. கால. காலம். சுவடி. எழுத்து. எழுதுவது. ஓலை. வெரி குட். வெற்றி. தோல்வி. கொடுப்பது. மகிழ்ச்சி. அன்பளிப்பு. சான்றிதழ். பொருள். கோப்பை. அத்தையும் பொண்ணும் பேசிக்கவே மாட்டீங்க போல இருக்கே வீட்டுல. கேடயம். கல்யாண பரிசு. இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லு. முடிவு. இறுதி. அம்மன். ஓ, அப்படியே. சாமி. முடிவு. முடிவுன்னு ஒண்ணு சொன்னாங்களே. வேற clue? துவக்கம். சரி, வேற வேர்டு. ஏமாற்றம். தடுமாற்றம். எதிர். டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க பாப்பா. அந்த பரிசுக்கு எப்படி அத்தே உயிரை வாங்கிட்டியம்மா? இல்ல, நாங்க பரிசுன்ற வேர்டு எழுதல, மத்ததெல்லாம் எழுதி வச்சோம். சான்றிதழ் எல்லாம் எழுதி அதுக்காக வச்சோம். அதெல்லாம் சொல்றதா? சிலபஸ் விட்டு வெளியவே போக மாட்டியா? அவங்க என்ன க்ளூ கொடுக்குறாங்களோ அதுக்கு தானே கல்யாணம் முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பேன். அது படம்ன்ற கடைசியில தப்பு நம்ம தான். அவ்வளவுதான். சரி, போனா போச்சு, சின்ன பொண்ணு போனா தானே. போ, சின்ன பிள்ளை. பரவாயில்ல. அடுத்த சுற்றுல நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள தொடர்பு, அந்த கம்யூனிகேஷனை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. நிச்சயமா எல்லாம் தெரிஞ்ச சொற்கள், எதுவுமே தெரியாத சொற்கள்ல உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிற அந்த தொடர்பு தான் இன்னும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அதை சரி பண்ணிக்குவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுற்றில் உங்களை சந்திக்க போகிறோம். ஸ்டே வித் அஸ். அம்மன்